147 மில்லியன் ஆண்டுகள் பழமையான 92 அடி உயரமுள்ள டைனோசரின் எச்சங்களை கண்டுபிடித்திருக்காங்க. தென்மேற்கு சீனாவின் டோங்னான் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் ஒரு புதிய கட்டிடம் கட்ட மண்ணை தோண்டும் பொழுது சுற்றியுள்ள கட்டுமான பகுதியில் காணப்படும் வழக்கமான பாறை அமைப்புகளுடன் பொருந்தாத பெரிய கல் துண்டுகளை கண்டுபிடித்திருக்காங்க. இந்த கட்டமைப்புகள் மிக பெரியதாகவும் சீரற்ற புவியியல் அமைப்புகளாக ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் இருந்திருக்கு. வரலாற்றுக்கு முந்தைய எச்சங்கள் இருப்பதை குறிக்கும் ஒரு தனித்துவமான உயிரினத்தின் வடிவம் இருப்பதை அவர்கள் கண்டிருக்காங்க. அந்த எலும்புகள் இந்த பகுதியில் பொதுவாக காணப்படக்கூடிய விலங்குகளின் எலும்புகளை விட பெரியதாக இருப்பதை கண்ட தொழிலாளர்கள் செங்டு சீன புவியியல் ஆய்வு மையத்தை தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் குழு அந்த இடத்தை ஆய்வு செய்து புதைப்படிவங்களை ஆவணப்படுத்த அனுப்பியிருக்கு. இந்த குறிப்பிட்ட புவியியல் அடுக்கு சுமார் 147 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய ஜுராசிக் காலத்திற்கு முந்தையது. இது பெரிய டைனோசர்களுக்கான குறிப்பிடத்தக்க பல்வகைப்படுத்தலின் காலம். ஆரம்ப களப்பணி முடிந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆராய்ச்சி குழு தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த டைனோசருக்கு டோங்னான் லாங் ஜிமிங்கி என பெயரிட்டிருக்காங்க. இந்த புதிய இனம் மாமென்சிசௌரிடே குடும்பத்தை சேர்ந்தது. இந்த இனம் உடலின் நீளத்தை விட நீண்ட கழுத்துகளை கொண்டிருந்தது. டைனோசரின் முழு பரிமாணங்களை மதிப்பிடுவதற்கு பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் கணித அளவீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. தோள்பட்டையின் அளவையும் கால் எலும்புகளின் நீளத்தையும் வைத்து கணக்கிட்ட பொழுது இந்த விலங்கு 23 முதல் 28 மீட்டர் வரைக்கும் நீளமாக இருந்திருக்கு. 92 அடி உயரமுள்ள ஒரு விலங்கு அறிவியலுக்கு தெரிந்த மிகப்பெரிய நில விலங்குகளில் ஒன்றாக உள்ளது. ஜுராசிக் காலத்தில் ஆசிய கண்டம் முழுவதும் வாழ்ந்த மாமென்சிசௌரிட் டைனோசர்கள் மற்ற தாவர வகை டைனோசர்களை விட அதிக உயரத்தில் வளர்ந்த தாவரங்களை சாப்பிட்டு வாழ்ந்துள்ளது. வரலாற்றுக்கு முந்தைய உயிரினங்களை ஆய்வு செய்யும் ஆராய்ச்சியாளர்கள் ராட்சத டைனோசர்கள் பல்வேறு நிலப்பரப்புகளில் ஒன்றோடொன்று இணைந்து வாழ்ந்திருக்கலாம் என்பதை இந்த சான்றுகள் தெரிவிக்கின்றன என சொல்கிறார்கள். தொலைதூர பகுதிகளில் இதே போன்ற பண்புகள் கொண்ட டைனோசர்கள் இருப்பது ஆசியாவிற்கும் உலகின் பிற பகுதிகளுக்கும் இடையில் இடம்பெயர்வதற்கு நிலப்பரப்புகள் அல்லது குறைந்த ஆழம் கொண்ட கடல் பகுதிகள் இருந்திருக்கலாம் என சொல்கிறார்கள். சோங்கிங் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் இப்பொழுது இந்த மிகப்பெரிய டைனோசரின் எச்சங்கள் உள்ளது.